ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் போஸ்ட்மேன். ஒரு நாள் பாரதி ராஜா சார் என்ன பண்ணுறாருன்னா, விஜயகாந்தை வச்சு ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு கர்நாடகாவில் மைசூர்னு ஒரு ஏரியா இருக்குல்ல, அந்த ஏரியாவுக்கு போகிறாங்க. அங்கே ஷூட்டிங்லாம் போயிட்டுருக்கு. ஷூட்டிங்லாம் வழக்கம் போல் போயிட்டுருக்கு. ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே ஒரு ஹோட்டல் இருக்குது. பக்கத்தில் ஹோட்டலில் ரூம் எடுத்து விஜயகாந்த் சார், பாரதி ராஜா சார் அப்படின்னு நிறைய பேர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பேர் அந்த ஹோட்டலில் ரூம் எடுத்து தங்குறாங்க. அந்த ரூம் எடுத்து தங்கின ஹோட்டலுக்கு வட்டால் நாகராஜ் அப்படிங்கிற ஒரு ஆளு அந்த ஹோட்டலுக்கு போய் பிரச்சனை பண்றாரு பாரதி ராஜா சார்கிட்ட. என்னன்றுனா, இங்க யாரை கேட்டு தமிழ் செல்வன் அப்படிங்கிற ஒரு படத்தோட ஷூட்டிங்கை வைக்கிறீங்க? ஒரு போர்டு வச்சிருக்கீங்க, அதுல தமிழ் செல்வன் எழுதியிருக்கு. இது எந்த ஏரியான்னு தெரியுமில்ல? கர்நாடகா. இங்க எங்க மொழி தான் யூஸ் பண்ணணும், தமிழ் மொழியெல்லாம் இங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த போர்டை பிடிச்சி தூக்கி எறிகிறாரு. பிரச்சனை பண்றாரு. அடியாளுங்களை கூட்டிட்டு வந்து பாரதி ராஜா சார் கிட்ட நிறைய பிரச்சனை பண்றாங்க. இது கர்நாடகா, இங்கெல்லாம் வந்தா கொஞ்சம் அடக்கி தான் வாசிக்கணும், இங்க தமிழ் மொழியை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பிரச்சனை பண்றாரு. பிரச்சனை பண்ணிட்டு அவர் வட்டால் நாகராஜ் வந்து அவர் அடியாளை கூப்பிட்டுட்டு போயிடுறாரு. அவர் போனதுக்கு அப்புறம் கேப்டன் வந்து கார்ல இறங்கி வராரு. கார்ல இருந்து இறங்கி வந்ததுக்கு அப்புறம், இங்க ஏதோ பிரச்சனை நடந்துச்சாமா, என்ன பிரச்சனை பாரதி ராஜா சார் அப்படின்னு பாரதி ராஜா சார்கிட்ட கேட்கும் பொழுது, பாரதி ராஜா சார் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நம்ம தமிழ் செல்வன்னு நம்ம ஒரு படம் மேக் பண்றோம்ல, ஒரு போர்டு வச்சிருந்தோம்ல, இங்க கர்நாடகாவாமா, அதனால இங்க வந்து தமிழ் மொழியை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதாமா அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட விஜயகாந்த் சாருக்கு கண்ணில் செவக்குது, கைய முறுக்குறாரு, கோவம் தாங்க முடியல. பாரதி ராஜா சார் இருந்துகிட்டு, ஐயோ விஜயகாந்த் நீங்க எதுவும் பண்ணிடாதீங்க, நாம வந்து இங்க ஒரு படம் எடுக்கிறதுக்காக வந்தோம், 4-5 நாள்ல நம்ம இங்கிருந்து கிளம்பிடுவோம், அதனால நீங்க எதுவும் கோவப்படாதீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் விஜயகாந்த் சாருக்கு கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியல. வேட்டியை மடிச்சு கட்டுறாரு. கார்ல இருந்து ஒரு இரும்பு ராடை எடுத்துட்டு அந்த வட்டால் நாகராஜ் இருக்காருல்ல, அவரோட ஏரியாவுக்கு போய் அவரோட அடியாளுங்க இருக்கும் பொழுதே வட்டால் நாகராஜ் கிட்ட சண்டைக்கு போறாரு. ஒத்தையா வாடா, இப்ப வாடா பாத்துக்கலாம், ஏதோ தமிழ் செல்வன்னு போர்டு வைக்க கூடாதுன்னு சொன்னியாமா, இப்ப வா பாத்துக்கலாம், நீ என்ன அவ்வளோ பெரிய ஆளா, உனக்கு அவ்வளோ கோவம்னா எனக்கு அதுக்கு மேல கோவம், நான் ஒரு தமிழன்டா அப்படின்னு சண்டைக்கு போறாரு. சண்டைக்கு போனதுக்கு அப்புறம் வட்டால் நாகராஜ் அவர் அடியாளை கூப்பிட்டுட்டு அவரோட இடம்னு தெரியாம அங்கிருந்து ஓடுறாரு. சண்டையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேப்டன் வந்து ஹோட்டலுக்கு வந்து ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறாரு. அப்போ பாரதி ராஜா சார் என்ன சொல்றாருன்னா, கேப்டன் வேண்டாம், என்னதான் இருந்தாலும் இது அவங்க ஏரியா, நாம கொஞ்சம் இங்க அடக்கி வாசிப்போம், இது கர்நாடகா, நாம தமிழ் மொழி யூஸ் பண்ணது ரொம்ப தப்பு தான் அப்படின்னு சொல்லும் பொழுது, பாரதி ராஜா சார்கிட்ட விஜயகாந்த் சார் என்ன சொல்றாருன்னா, நீங்க தமிழ் செல்வன் அப்படிங்கிற போர்டை எடுத்துட்டீங்கன்னா நான் இந்த படத்துல நடிக்கவே மாட்டேன், இந்த படத்துல இருந்து நான் இப்பயே விலகிடுவேன் அப்படின்னு கண்டனை தெரிவிக்கிறாரு. அதை கேட்ட பாரதி ராஜா சார், இல்ல கேப்டன் நீங்க இந்த படத்துல நடிக்கணும், என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம், தமிழ் செல்வன் போர்டு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு அங்க கர்நாடகாவே போய் தமிழன் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு மாஸ்க் காட்டிட்டு வந்திருக்காங்க கேப்டன் விஜயகாந்த் சாரும் பாரதி ராஜா சாரும்.